எந்த 2 விஷயங்கள் முக்கியமானவைகள்? ஓம் சாந்தி. நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் 1. 2வது, நாம் நமது 84 பிறவிகளை நினைவு செய்ய வேண்டும். ஆகையால் இங்கே மிகவும் முக்கியமானவைகள் தந்தையின் நினைவு, மேலும் நமது படிப்பு. ஆகையால் நாம் இப்பொழுது இந்த 2 விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தந்தைதான் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும். தந்தை சொல்கின்றார், நீங்கள் உங்கள் மனதின் மூலம் நினைவு செய்யுங்கள். அப்படி நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சத்யுகத்திற்கு செல்வதற்கு தகுதியாக ஆகிவிடுவீர்கள். சத்யுகமோ அங்கே அமைதி, சுகம் மற்றும் தூய்மை அனைத்தும் 100% இருக்கும். ஏனென்றால் அனைவரும் அங்கே சதோ பிரதானமாக இருப்பார்கள். இங்கே செய்யும் முயற்சிதான் அங்கே நம்மை அப்படி சொரூபமாக ஆக்கிவிடுகின்றது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் தந்தையின் நினைவு, பிறகு 84 பிறவிகளின் நிறைவு, அதாவது படிப்பு. சிலரோ சந்தேகத்தின் காரணமாக படிப்பை விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். ஆனால் நாம் அப்படி சந்தேகம் கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் பிறகு நாம் சரியான மாயாவின் புயலில் மாட்டிவிடுகின்றோம். ஆகையால் நாம் சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தின் தந்தை கூறுகின்றார் என்றாலும் அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். சந்தேகத்தில் வரக்கூடாது. சந்தேகம் என்றாலே மாயையின் புயலுக்கு வலை என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் நாம் இப்பொழுது நல்லபடியாக நாம் படிப்பை படிக்க வேண்டும். மேலும் தந்தையை மனதால் நினைக்க வேண்டும். முதலில் கூட, அதாவது இந்த யஜ்ஞத்தின் ஆரம்பத்தில் கூட பட்டியில் இருந்தோம். தந்தையுடையவராக ஆகிவிட்டு பிறகு பட்டியில் அமர்ந்திருந்தோம். அங்கே வேறு யாரும் நுழைய முடியாமல் இருந்தது. தந்தையுடையவராக ஆன பிறகு மறுஜென்மம் எடுத்துவிட்டதன் காரணமாக நமது பெயரை கூட அவசியம் மாற்ற வேண்டியதாக இருந்தது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஏனென்றால் நாம் பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு நாம் தந்தையிடம் அர்ப்பணமாகிவிட்டோம். ஆதலால் தந்தை சொல்கின்றார், நமது பெயர் கூட மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது. ஆதலால் தான் அனைவருக்கும் தந்தை பெயரை மாற்றி வைத்தார். இது மிகவும் அதிசயமாக இருக்கின்றது என்று தந்தை சொல்வது அனைத்து விஷயங்களும் மிகவும் அதிசயமாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.